எனவே இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட பட்டப்பெயர்களில் சிறந்த 2 பட்டப்பெயர் என்றால் என்பதும் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை விளங்கப்படுத்துறேன்டா, இன்றைக்கு எங்கட சமூகத்துக்கு இந்த 2 வார்த்தையோட பொறுமதி தெரியாம இருக்குது. நல்லா விளங்கிக்கங்க. நம்ம தௌஹீது ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி சுவர்க்கம் புகையலாது. எங்க புகையலாது? நான் தௌஹீதுக்காரன், நான் தௌஹீது ஜமாத்துக்காரன் என்று சொல்லி சுவர்க்கம் புகையலுமா? அல்லாஹ் மறுமை நாளில் நீ தௌஹீது ஜமாத் அப்போ சுவர்க்கம் அப்படியே அனுப்ப போறான்? இல்லை. அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அந்த தௌஹீதுடைய வாழ்க்கை, அந்த தௌஹீதுடைய வாழ்க்கை தான் எங்க சுருங்கி இருக்குது? ஈமானுடைய 6 அடிப்படைகளை சுருங்கி இருக்குது. அந்த வாழ்க்கை வந்தால் சுவர்க்கம் போகலாம், இல்லை என்றால் சுவர்க்கம் போக முடியும். எனவே இந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை தௌஹீத் என்ற நாமத்தினூடாக நாங்க எப்படி படிப்போம்னு சொன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் முழுக்க தொகுத்த அறிஞர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3 வார்த்தைகளை வச்சு அடையாளப்படுத்துறாங்க. இது இன்றைக்கு நேத்தல்ல, கிட்டத்தட்ட அறிஞர்கள் புத்தகம் எழுதுற காலத்துல, ஏன்னா சஹாபாக்களோட காலத்துல எல்லா கூற்றுக்களும் எழுதப்படல, பின்னால இமாம்களோட காலத்துல தான் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தொகுத்து எழுதுற காலத்துல அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3 வார்த்தைகளுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. 3 வகையா பிரிக்கல, நல்லா விளங்கிக்கங்க. 3 வார்த்தைகளுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. எல்லா குர்ஆன் தஃப்சீர்கள், ஹதீஸ் விளக்க புத்தகங்கள் எல்லாத்திலும் எடுத்து பார்த்தாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையில ருபூபியான்னு ஒரு வார்த்தையை பார்க்கலாம். சொன்னா ரப், அல்ஹம்துலில்லாஹி ரப். ரப் ரப்புண்டா என்னங்க? படைத்து பரிபாலிப்பவன். படைத்தலும் பரிபாலித்தலும் அல்லாஹ்வுடைய செயலோடு சார்ந்ததா இல்லையா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சார்ந்ததா இல்லையா? எனவே என்ன சொல்லுங்க? ருபூபியா, அல்லாஹ்வை ரப் ஒருமைப்படுத்துதல், அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளில் அவனை ஒருமைப்படுத்த. இப்ப இந்த ருபூபியா சேருங்க, எப்படி வரும்? ருபூபியா அர்த்தம் எப்படி பண்ணுவீங்க? மொழிபெயர்ப்பு உங்களுக்கே செஞ்சிடலாம். அல்லாஹ்வை அவனுடைய செயற்பாடுகளிலும் அவனுடைய அதிகாரங்களிலும் தௌஹீது பண்ற. தௌஹீது பண்றா என்ன? தனித்துவப்படுத்துறது, ஓர்மைப்படுத்துறது. இது பிழையா ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ், இதில் அவன் தனித்துவமானவன். இது எதுல வரும்? ருபூபியா. எனக்கு நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ். நோயை குணப்படுத்துதல் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டதா இல்லையா? இது ருபூபியா. எனக்கு பணத்தை தருபவன் அல்லாஹ். பணத்தை தருவதும் ஏழையாக்குவதும் பணக்காரனாக்குவதும் அல்லாஹ். அப்ப இது எதுல வரும்? எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் சார்ந்ததோ செயற்பாடுகள் சார்ந்ததோ அதையெல்லாம் தௌஹீத் ருபூபியாவுக்கு பேசினாங்க. யாரு? வஹாபிகள் அல்ல, தௌஹீத் அல்ல. யாரு? இஸ்லாமிய வரலாற்றுல 1300 வருட கால தொகுப்பு எழுதின அறிஞர்கள். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூதாவுத், திர்மிதி, இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, எல்லாரும் இதைத்தான் பேசினாங்க. அதே போல வார்த்தையை பேசினாங்க. அதே போல சில அறிஞர்கள் உபூதியா என்ற வார்த்தையும் பேசினாங்க. இபாதத்துண்டா என்ன? இபாதத் செய்றோம், என்ன? வணக்கம் செய்றோம். லா இலாஹ என்னங்க மொழிபெயர்ப்பு? லா இலாஹ வணக்கத்துக்கு தகுதியானவன். இலாஹ்ண்டா என்ன? வணக்கம் செய்வதற்கு தகுதியானவன். அபுது இபாதத்துண்டா என்ன? இபாதத் வணக்கம் ரெண்டும். அதனால சில அறிஞர்கள் உபூதியான்னு பாவிச்சாங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில. பல அறிஞர்கள் பாவிச்சாங்க இலாஹ், வணக்க வழிபாடுகளில் உங்களுக்கு தௌஹீத சேருங்க. தௌஹீத் உலூஹியா. எதுவெல்லாம் இபாதத்தோ எது வணக்கமோ அதிலெல்லாம் யாரை ஓர்மைப்படுத்தணும்? இது ஒரு முஸ்லிம் இருக்கணுமா இல்லையா? இதுக்கு பெரிய பாடம் நடத்த தேவையில்ல. உங்களுக்கு இதுக்கு இய்யாக நஅ்புது வணங்குகிறோம். தமிழ்ல இப்படி வந்த அர்த்தம் என்ன? வட்டுகுக்கமா சொல்றோம், உன்னைய தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் அர்த்தம் அதுக்கு இருக்கு. இய்யாக நஅ்புது நோமலா அரபுல சொல்றோம்னா நஅ்புது கேண்டு தான் சொல்லுவோம். நோமலா அரபுல சொல்றோம் நஅ்புது கேண்டுவோம். அந்த கேவ கலட்டி எடுத்து இய்யாக அரபுல ஒரு வசனத்தை நல்லா பலப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. ஈயாக்க அர்த்தம் ஈயாக்க ஊதி,
உனக்குத்தான் தர வேண்டாம் அர்த்தம் என்ன, மத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அர்த்தம். அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையில தான் ஒரு நாளைக்கு 17 தடவை நானும் நீங்களும் படைச்சவன் ரப்புடைய கொள்கை சொல்றோம். ஈயாக்க நஅபுது, வணங்குகிறோம், அப்ப வேற யாரையும் வணங்க மாட்டோம். எனவே வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் யாருக்கு மட்டும் சொந்தம். எனவே அல் உலூஹியா, வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை தனித்துவப்படுத்துதல், இது ஒரு முஃமினுக்கிட்ட இருக்கணுமா இல்லையா? இல்லாத புதுசுண்டு கிடையாதீங்க. பொதுமக்கள், சாதாரண படிக்காத மக்கள் என்னமோ புதுசா ஒன்றை கொண்டு வந்துட்டாங்கன்னு விளங்குறாங்க. இல்ல சகோதரர்களே, 1400 வருடமாக படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசிய அறிஞர்களுடைய பேச்சிலிருந்து மக்களுக்கு இலகுவாக படித்துக் கொடுப்பதற்கு கொண்டு வரப்பட்டதுதான் ரூபியான்ற பாடப்பிரிவும் தௌஹீத் அல் உலூஹியா என்ற பாடப்பிரிவு. இந்த ரெண்டையும் செஞ்சா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பெரிய அளவு செய்யலுமா இல்லையா? இன்னொன்று இருக்குது, படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்குது, செயற்பாடு இருக்குது, அதுல ஒருமைப்படுத்திட்டோம். அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யணும், அதுல ஒருமைப்படுத்திட்டோம். இப்ப வேற என்ன அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை இருக்குது? அஸ்மாஉல் ஹுஸ்னா. அஸ்மாஉல் ஹுஸ்னாண்டா என்ன? அழகிய திருநாமம். அல்லாஹ்ட பேர்களுக்கு தான் சொல்லுவோம் அழகிய திருநாமம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூசு ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் 99 வரைக்கும் என்னும் அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குதுன்றாங்க. எத்தனை இருக்குது? 99 இருக்குது. ஃபமன் அஹ்சாஹா, அதை யார் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார், 1 2 3 99 எண்ணி வைக்கிறதல்ல. அஹ்சாஹான்ற அர்த்தம் அதனுடைய எடுத்து வைப்பது. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை யார் சரியா கணக்கெடுத்து வைக்கிறாங்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். 99 அழகிய திருநாமம். இப்ப நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் என்ன? கஃபார் மனுஷனுக்கு பேர் வைக்கப்படா, குத்தூஸ் பேர் வைக்கப்படா. விளங்கிக்கிறேன் தானே? இது தெரியும் தானே உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பேர் வைக்கலுமா? ஏன் வைக்கப்படா? சத்தார் பேர் வைக்கலுமா? சத்தார்னு நேரடியா வர்ற சித்தீர் வந்திருக்குது, ஒரே அர்த்தம் தான். எங்கட சமூகத்துல சத்தார் அல்லாஹ்க்கு ஒரு பேர் இருக்குன்னு படிச்சு வச்சிருக்காங்க தானே, அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால வரும். இந்த சத்தார மனுஷனுக்கு பேரா வைக்கலுமா? எப்படி வைப்போம்? ஏ ஏ ஏ அல்லாஹ்ட பேரை அப்ப அர்த்தம் என்ன? இன்னொரு வார்த்தையில சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தணும். இரண்டாவது ஒன்று கொண்டாடலாம். அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ் ஓர்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது ஒன்று இப்ப அரபுல எப்படி சொல்லுவோம் இத? அவ்வளவுதான். தௌஹீதுல் அஸ்மா, அவ்வளவுதான். இத நாங்க என்னமோ பெரிய சப்ஜெக்டா விளங்க இல்ல. தௌஹீதுல் அஸ்மா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துது. இதத்தான் நாங்க தமிழ்ல சொல்றோம். அல்லாஹ்வுடைய பேரை வச்சிடாதே வாப்பான்றோம். வஹாப்னு பேர் வைக்கலுமா? சப்பார் பேர் வைக்கலுமா? சபூ வைக்கலுமா? ஏலா ஏ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பெயர்கள், அதுல கூடாது. எனவே இதத்தான் அரபுல சொல்ற தௌஹீத் அல் அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை ஒரு அடியானுக்கு வைத்து விட்டாலே என்ன செஞ்சிரும்? வழிகேடு வர ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த தௌஹீதுல் அஸ்மாவோட அந்த இடத்துள்ளுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க, அதுல சிறப்புத்தன்மை என்ன எல்லாம் பேசுவாங்க. இன்னொன்று இருக்குது, அல்லாஹ்வுக்குன்னு சில பண்புகள் இருக்குதா இல்லையா? நீங்க சில நேரம் சில ஹதீஸுகளை பயான்ல கேட்டிருப்பீங்க. உதாரணமா உங்களுக்கு சொல்றேனே, உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சிருக்கணும், கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி மறந்திருப்பீங்க. ரசூலுல்லாஹ்ட காலத்துல ஒரு விருந்தாளி வருவார் பள்ளிக்கு. அல்லாஹ்வின் தூதரே, நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன்னுவாரு. உடனே ரசூலுல்லாஹ் தண்ட பொஞ்சாதிமாருக்கு அனுப்பி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா தண்ணியை தவிர வீட்டுல ஒன்றும் இல்லைன்னுவாங்க. உடனே என்ன செய்வார்? அபூ தல்ஹா ரதியல்லாஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். என்னத்தை கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? இல்ல, தன்னுடைய பிள்ளைகளை தூக்கமாக்கி விட்டு பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உணர்வை தான் சாப்பிடுற மாதிரி காட்டிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கொடுப்போம். இந்த லைட் இல்ல, விளக்கு அணைச்சிட்டு கொடுப்பாருன்னு வருது தானே. இதை போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சுபஹல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் செய்த செயலை பார்த்து
அல்லாஹ் சிரித்தான். நாங்களும் சிரிக்கிறோமேடா. மனுஷனும் சிரிக்கிறான், அல்லாஹ்வும் சிரிக்கிறான். ஒத்து போகுமா? இங்கதான் கவனமா இருக்கும். இந்த இடத்துலதான் ஈமான இழந்துடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல மனுஷன் சிரிக்கிற மாதிரி அல்லாஹ் சிரிக்கிறான்டா குஃபுர், காஃபிரா போயிடும். ஏ லா ஷரீக லஹ், அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப அல்லாஹ்வை பத்தி படிச்சு கொடுக்கிற இடத்துல இதை படிச்சு கொடுக்கணுமா இல்லையா? அரபுல பண்புகளுக்கு சொல்ற அரபு சொல் சிஃபாத். என்ன சொல்றது? இப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தணும். எப்படி அரபுல சொல்ற? தௌஹீதுஸ் சிஃபாத்துல்லும். இத ரெண்டையும் வேற வேறையா சொல்லாம தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்துன்னுவாங்க. அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்பு எல்லாம் வந்திருக்கிறோ அதிலெல்லாம் அல்லாஹ் மட்டும் தனித்துவமானவன். வலம் யகுல்லஹு, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதுவெல்லாம் வருமோ அதிலெல்லாம் அல்லாஹ். நீங்க எந்த ஒரு இடத்துலயாவது அல்லாஹ்வுடைய பண்பு மனுஷன்ட பண்பை போலன்னு சொன்னீங்கன்னா யாரா போயிருவீங்க? முர்த்ததா போயிருவீங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? நீங்க ஹதீஸ் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு இரவையின் கடைசி பகுதியிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடிவானத்துக்கு இறங்குகிறான். மனிதனும் இறங்குகிறான், அல்லாவும் இறங்குகிறான். இப்படி சொல்லலுமா? அல்லாவும் இறங்குறான், மனுஷனும் இறங்குறான்ற பண்பிக்குது. எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுடைய பண்பில் அவன் தனித்துவமானவன். அவன் படைப்பினங்களுக்கு ஒப்பாக மாட்டான். அவன் படைப்பினங்களுக்கு ஒப்பாக மாட்டான். மறுமை நாளையில் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க மனிதர்களை விசாரிக்க அல்லாஹ் வருவான். படிச்சிருக்கிறீங்களா? வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் அணி அணியாக நிற்கும் நிலையில் அல்லாஹ் வருவான். உங்களோட ரப்பு வருவான். என்னடா மனுஷனும் வருவான், அல்லாஹ்வும் வருவான். எனவே அல்லாஹ் வரமாட்டான். இப்படி சொல்லலுமா? அல்லாஹ் வருவான்டா மனுஷனுக்கு ஒப்பாகுவான் என்று அல்லாஹ் வரமாட்டான் சொல்லலுமா? அப்ப எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுக்கும் வருதல்ன்ற பண்பு இருக்குது, மனிதனுக்கிட்ட வர பண்பு இருக்குது. அல்லாஹ் அவனுடைய பண்பில் தனித்துவமானவன். அவனுக்கு எப்படி வாரது பொருத்தமோ அப்படி வருவான். மனுஷன் வாரத பார்த்திக்கிறோம், அல்லாஹ் வாரத பார்த்தோமா? பார்க்காத வரைக்கும் இப்படித்தான் வருவான்னு சொல்லக்கூடாது, வர மாட்டான்னு சொல்லக்கூடாது, வேறொரு அர்த்தம் கொடுக்கவும் கூடாது. உங்களுக்கு இத பேசுறதுக்கு தான் அறிஞர்கள் சிஃபாத் என்று பேசினாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னென்னவெல்லாம் வருமோ அதிலெல்லாம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தணும். அவனுக்கு என்ன இல்ல? நிகர் இல்ல. நிகர் இல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல ஒன்று இல்ல. அப்ப ஒப்புவமை இல்ல. அல்லாஹ் வருவான் என்றா என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கிறான். அரிசுக்கு மேல இருக்கிறான். யாரும் பார்த்துட்டு வரல எப்படி இருக்கிறான் என்று தெரிய எப்படி இருக்கிறான். அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கிறான். எப்படி இருந்தால் பொருத்தமோ? இல்ல இல்ல. அல்லாஹ் அரிசுக்கு மேல இல்லண்டா உனக்கு யாரா சொல்லி தந்த நல்லா கேட்பானா இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு குர்ஆன்ல வந்தீங்க, நாங்க அப்படியே நம்பிட்டு போவோம். எப்படி இருந்தால் பொருத்தமோ? ஏன் மனுஷனுக்கு தான் புட்டுவம்டா உட்காரணும், பூமிடா நிக்கணும், கட்டில் செய்யாருண்டா உட்காரணும். படைச்சவன் ரப்பு அல்லாஹு ஸமது, எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு கட்டிலும் தேவையில்ல. அப்படித்தானே? அப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறான்னு குர்ஆன்ல அல்லாஹ் 7 இடத்துல சொல்லிட்டான். எப்படி இருந்தா பொருத்தமோ? இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை பேசுகின்ற அந்த பணிக்குத்தான் என்ன பேர் வச்சாங்க அறிஞர்கள்? இது ஒரு முஃமினுக்கிட்ட இருக்க வேண்டியதா இல்லாம வைக்க வேண்டியதா? கட்டாயம் அறிந்திருக்கு, இல்லாட்டி குழப்பம் வரும். உங்களுக்கு தெரியும் காத்தாங்குடியில் அப்துல் என்ன சொல்றாரு? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்துல் ரவுஃபோட கொள்கைத்தானே அதிகமான முஸ்லிம்கள் யார் படிக்கிறா? முஸ்லிம் சமூகத்தில் 70% மக்களுக்கு மிகப்பெரிய அறிஞர் யாரு? பாடகர்.
அல்லாஹ் நாடினா அவரை மன்னிக்கலாம். அல்லாஹ் யர்ஹம்ஹு வ யக்ஃபிர் லஹு. மூத்தா போன மனிதர் என்ன எங்கும் நிறைந்தோனே யாரு? எங்களுடைய ரப்பு தனித்துவமானவன், அவன் அரிசிக்கு மேல் இருக்கிறான். அதை விலங்கல்லண்டா எங்கும் நிறைந்தோனேன்னு தான் படிக்கணும். விலங்குதான் உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குது. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் எதெல்லாம் வந்தாலும் அதிலெல்லாம் அல்லாஹ் தனித்துவமானவன் சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளான மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? தாய் தந்த என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானை பார்த்து, ஷைத்தானே லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய 2 கரங்களை கொண்டு படைத்த ஆதமுக்கு நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? என்னுடைய 2 கரங்களை கொண்டு நான் படைத்த ஆதமுக்கு நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுண்டா மனுஷனுக்கு ஒப்பாவிடுவான். எனவே கை இல்லைன்னு சொல்லேலுமா? அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதை பார்க்காத நாங்க மறுக்க முடியாது, பார்க்காத நாங்க இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு ஒப்புவமே இல்லை என்று சொல்ற நாங்க இப்படித்தான் நீக்கும் ஒன்று ஒப்பாக்க இயலாது, தெரியாத நாங்க மறுக்க இயலாது. அப்ப என்ன பண்ணணும்? அல்லாஹ் குர்ஆன்ல 2 கையால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் என்றான். அல்லாஹ்ட 2 கை ஈக்கி. எப்படி ஈக்கி? அல்லாஹு இதான் தௌஹீதுன்ற உங்களுக்கு காலத்தில் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கை இருக்குது, நாங்க கழுத்தோடு கட்டப்படுற கஞ்சன்ண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விரித்து வைக்கப்பட்டிருக்குன்னா கொடுக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடியவன். அதனாலதான் நானும் நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவன், அதனாலதான் வாழ்ந்துகிட்டு. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொன்னான்? பல் யதாஹு, அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்க்கு 2 கை இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. பார்க்காத நானும் நீங்களும் மறுக்கலாமா? பார்க்காத நானும் நீங்கள் இப்படித்தான் இருக்கும் வடிவம் சொல்லலாமா? இல்ல கை என்று சொன்னா கை இல்ல, அதுக்கு வேற அர்த்தம், வேறொரு அர்த்தம் கொடுக்கலுமா? என்ன சொல்லணும் கூடினா? குர்ஆன்ல யதாஹு அல்லாஹ்வுடைய 2 கைகள் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வோட 2 கையால படைச்சேன்னு சொன்னதா வருது. மறுமையில போய் பார்ப்போம். இருக்குதுன்னு வருது, இருக்குது. எப்படி இருக்குது? நான் பார்த்துட்டு வரலவாப்பா, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்து சொல்லலவாப்பா. விளங்குதா உங்களுக்கு எப்படி நம்பணும்? எனவே அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது என்ற விடயத்தில் அவனை தனித்துவப்படுத்துவோம். அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதா சொல்லேலுமா? சும்மா சொல்லப்பட அல்லாஹ்ட விஷயத்தை பேசுறோம். எனக்கு இல்லாத நீங்க யாராவது எனக்கு 6 விரல் இருக்குதுன்னா சும்மா இப்பேனா நான் நாளைக்கு கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன். மனுஷன் எனக்கே இல்லாததை சொன்னா ரோஷம் வரும்டா, படைச்சவன் ரப்புக்கு இல்லாததை சொன்னா எவ்வளவு கோபம் வரும் அந்த ரப்பு. அல்லாஹ்ட விஷயத்துல தெரியாததுக்கு வாய் திறக்கப்படா. அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதா தெரிஞ்ச ஆதாரம் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளையில் அல்லாஹ் நரகவாசிகளை நரகத்திலே போட்டுவிட்டு கேட்பான். நரகம் சொல்லும் போடா போடா, இன்னும் தாண்டி சொல்லும். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துக்கென்று ஒரு சாராரை படைத்து போடுவான். மனிதர்களை அதுக்குன்னு ஒரு சாராரை நரகத்தை திருப்திப்படுத்த. அதுக்கும் போதா, இன்னும் தாண்டி சொல்லும் நரகம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படைத்தவன் ரப்பு, அவன் பரக்கத்து பொறிந்தவன், தன்னுடைய கதம்டா பாதம், அதனை நரகத்துக்கு மேல் வைப்பான். நரகம் சொல்லும், கண்ணியம் மிக்கவனே, மதிப்பு மிக்கவனே, போதும் போதும் என்று சொல்லும். கதம்டா அரபுல பாதத்துக்கு சொல்லும், அடிக்கு சொல்லுவோம் நாங்க, அடி பாதம். எனவே அல்லாஹ்ட விஷயத்துல ஆதாரம் இருந்தா பேசுவோம், ஆதாரம் இல்லாட்டி மௌனம் காத்துருவோம். இப்ப பாதம் என்று சொன்ன உடனே மனுஷனுக்கும் காலிக்கு அல்லாஹ்வுக்கும் காலிக்கா சொல்லுவோமா? இல்ல. மனிதனுக்கு கால் இருந்தால் என்ன? படைத்தவன் ரப்பு தௌஹீத், எதுல?
கால் இருக்கிறது என்ற விஷயத்துல விளங்குது. அவங்களுக்கு எப்படி போகணும், இது எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுக்கு கால் இருக்கிறது என்பதில் அவன் தனித்துவமானது. வலம் யகுல்லஹு, அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை. அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது, அவனுக்கு நிகர். அப்ப அல்லாஹ்வுடைய காலை போல உலகத்துல கால் இல்ல. எனவே எங்கட போல கால் யோசிக்கணுமா நாங்க? இல்ல. எனவே கால் இருக்கிறது என்ற விடயத்தில் அல்லாஹ் தனித்துவமானவன். இப்படி விளங்கினா படைத்தவன் ரப்புக்கு செய்யற கடமையை சரியா செய்யலுமா இல்லதா? அல்லாஹ்வுக்கு சூரத்தீக்கா? சூரத், உங்களோட சூரத்து நல்லா இக்கி, உருவம் தோற்றம் இருக்குது. ஹதீஸை படிச்சிருப்பி உங்களுக்கு சொல்ல இல்லாம இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளையில இந்த உலகத்தில் இணை வைத்தவர்களை எல்லாம் அவர்கள் யார் யாரை வணங்கினார்களோ அவரவர்கள் இழுத்துக் கொண்டு போய் நரகத்துல போட்டுடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? யாரை வணங்கினாங்களோ, கல்ல வணங்கினவனை கல்லு கொண்டு போய் நரகத்துல போடும், சிலையை வணங்கினவனை சிலை கொண்டு போய் எல்லாம் போயிடுவாங்க நரகம். போனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தவர்கள் மட்டும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தவர்கள் மட்டும் வதபகா ஹாதிஹில் உம்மா, இந்த என்னுடைய சமுதாயம் மட்டும் சுவர்க்கம் போகாமல் அப்படியே வீட்டிருப்பார்கள். அவங்களை யார் சுவர்க்கம் கூட்டிட்டு போகணும்? அல்லாஹ்வே கூட்டிட்டு போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 6000 செய்தியை பாருங்கள். புகாரியில 37வது செய்தியை பாருங்கள். வதபகா ஃபீஹா முனாஃபிகுஹா, முனாஃபிக்குகளும் முஸ்லிம் மாதிரி நடிச்சவங்களே, அவங்க வேறொரு கடவுள் வச்சு வணங்கல, நடிச்சவங்க, அவங்களும் சேர்ந்துதான் மூமின்களோட இருப்பாங்க. ஆனா அவங்க வேறுபடுத்தப்படுவாங்க கடைசிக்கு. இப்ப ஃபயத்திஹு ஃபீ கைரி அல்லதி யஅரிஃபூன், முஃமின்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். ஈமான டெஸ்ட் பண்ற இடம். உண்மையா முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, டெஸ்ட் பண்ணி காட்டணுமே. அல்லாஹ் என்ன செய்வான்? அறிமுகமில்லாத ஒரு சூரத் தோற்றத்தில் வருவான். வந்து சொல்லுவான், ஃபயகூலு அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொல்ற நேரம், ஃபயகூலு பில்லாஹி மின்க, உன்னிடத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், நீ எங்கட ரப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, ஹாதா மக்கானுனா ஹத்தா யத்தியனா ரப்புனா, எங்களுடைய ரப்பு வரும் வரையில் நாங்க இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னுவாங்க. யாரு? உண்மையான முஃமின்கள். ஃபஇதா அதானா ரப்புனா அரஃப்னாஹு, எங்கட ரப்பு வந்தா நாங்க விளங்கிக்கலாம். அந்த உள்ளத்தில் இருந்த ஆழமான தௌஹீதுடைய வெளிப்பாடு தான் படைத்தவன் ரப்பு டெஸ்ட் பண்ணி சமூகத்துக்கும் காட்டுவான். உண்மையான மூமின்களை தான் நான் சுவர்க்கத்துல போ, அந்த வெளி அந்த உள்ளத்தில் உள்ள தௌஹீது தான் உண்மையான ரப்ப காட்டும் பாருங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபயத்தீஹிமுல்லாஹு ஃபிஸ் சூரத்தில்லதி யஅரிஃபூன், முஃமின்களுக்கு அறிமுகமான ஒரு சூரத்தில் வருவான். சூரத்துன்னா என்னங்க? தோற்றம். இது எங்க வர ஹதீஸுங்க? இடத்துல வருது, 2 இடத்துல வருது. பலமான அறிவிப்பாளர் தொடர். விளங்குதா உங்களுக்கு? நாங்க இப்படிதான் சொல்லுவோம், மறுமையில் இப்படி ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஒரு சூரத்தில் வருவான்னு வருது. மனுஷனுக்கும் சூரத்தீக்கி அல்லாஹ்க்கும் சூரத்தீக்கின்றா அல்லாஹ் மனுஷனுக்கு ஒப்பாகுவானேண்டா இந்த வார்த்தையை போடுவோம். தௌஹீதுல்லாஹி ஃபிஸ் சூரஹ், தௌஹீதுல்லாஹி சூரத் இருக்கிறது என்ற விடயத்தில் நான் அல்லாஹ்வை ஒப்புகிறேன். அதிலே அல்லாஹ் தனித்துவமானவன். வலம் யகுல்லஹு, அல்லாஹ்வுக்கு அதில் அவனுக்கு நிகர் இல்லை. லைஸ கமிஸ்லி ஷைஉன், அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, அவனுக்கு உருவம் இருக்கிறது. இப்ப எங்கட ஈமான நாங்க தௌஹீதுல பாதுகாத்து கொண்டோமா இல்லையா? புகார்ல வர ஹதீஸ் அப்படியே சொல்லும். எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லல. மறுமையில போனா அல்லாஹ் மூமின்களுக்கு தெரிந்த ஒரு மெத்தட தருவான். உடனே மூமின்கள் எல்லோரும் நீதான் எங்கட ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை துயர்ந்து போக அங்க நரகத்துக்கு மேலால பாடம் போடப்பட்டிருக்கும். அல்லாஹ் அதுல போங்கன்னு சொல்லுவான். உண்மையான மூமின்கள் சுவர்க்கம் போய் சேருவாங்க, முனாஃபிக்குகள் நரகத்துல விழுவாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சூரத்தை வைத்து நீதான் எங்களுடைய ரப்பு என்று இனம் கண்டுகொண்டு அந்த ரப்போடு சென்று சுவர்க்கத்தில் நுழைகிற பாக்கியத்தை தர வேண்டும். அந்த ரப்புக்கு இருக்கிற சூரத்தை மறுத்தவர்கள் மறுமையில் அல்லாஹ்வை நம்புவாங்களா? இங்கதான் பிரச்சனை.
ஏன் சூரத்தை வச்சுதான் எங்கட ரப்புன்னு விளங்க போறாங்க. சூரத்து இல்லைன்னு சொன்ன யாரும் நஊது பில்லாஹ். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதிகமான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுக்கு சூரத்து இல்லைன்றாங்க. நஊது பில்லாஹ். உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்குதுன்னு சொன்ன உண்ட என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு எப்படி இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறது. எனவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்புகளை நானும் நீங்களும் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இப்ப நீங்க சொல்லுங்க பாக்க, எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? வந்த மாதிரி ஏற்றுக்கொள்வோம். என்ன செய்ய மாட்டோம்? இல்லன்னு மறுக்க மாட்டோம். லா தஅதீல, அரபுல சொல்றது தஅதீல், இல்லன்னு சொல்ல மாட்டோம். வலா நுஹர்ரி, சூரத் இல்ல வேற, கையில வேற, காலுண்டா கால் இல்ல வேறன்னு என்ன செய்ய மாட்டோம்? தஹரீஃப் பண்ண மாட்டோம். வேற அர்த்தம் தஅவீல்ன்னுவாங்க, வேற அர்த்தம் கொடுக்கிற. எங்களுக்கு இதுதான் நாடப்பட்டி. அல்லாஹ் வருவான்டா வருவான், அது என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி தராம, ரசூலுல்லாஹ் சொல்லி தராம தெரியுமா? தெரியாத வரைக்கும் என்ன சொல்லும்? அல்லாஹ் இறங்குகிறான். புகாரி ஹதீஸ் வருது, இறங்குகிறான், அவ்வளவுதான். வேற அர்த்தம் கொடுக்கிறேன் யார் விளக்கம் சொல்லி தரணும்? அல்லாஹ் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் தெரியா? அல்லாஹ் இறங்குறான், அவ்வளவுதான். எப்படி இறங்குறான்? தெரியா. அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான், அரிசிக்கு மேல இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தெரியா. அல்லாஹ் எப்படி இருந்தால் பொருத்தமோ. எனவே லா தஅதீல, லா நுஅத்தில், மறுக்க மாட்டோம். கொடுத்து மாட்டோம். வலா நுஷப்பி, தஷ்பீஹ் பண்றேன்டா என்ன? இன்னொன்றுக்கு ஒப்பாக்குற, இன்னொன்றுக்கு எதையும். வலா நுகையிஃப், இப்படித்தான் இருக்கும் என்று வடிவம் கற்பிக்கவும் மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படி அல்லாஹ்வுக்கு இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறது என்று என்ன செய்வோம்? நம்பிட்டு போவோம். விளங்கிச்சா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளை படுத்துற முறை? இன்னொருக்க சொல்லுங்க பாக்க, அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? சொல்லுங்க. வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்வோம். வந்ததை 4 விஷயம் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? லா நுஅத்தில், இல்ல என்று மறுக்க மாட்டோம். அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் இருந்து வேறொரு அர்த்தம் கொடுத்து மாற்ற மாட்டோம். படைப்பானது என்று ஒப்பாக்க மாட்டோம். வலா நுகையிஃப், இருக்கும் என்று வடிவம் கற்பிக்க மாட்டோம். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவனை தனித்துவப்படுத்தும். இதை நாங்களா சொல்றோமாண்டா இல்ல, இப்படித்தான் நம்பணும்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுதான் உங்களுக்கு 2-3 தடவை ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னேன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. அவனை போன்று, அப்ப அவனுடைய பண்புகள் எல்லாம் அவனுக்கு மட்டும் சொந்தமானது, அவனை போல வேறொன்று இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரான ஒன்று இல்லை. அப்ப வடிவம் கற்பிக்கலாம். இது மாதிரி இன்னொன்று இருந்தா தான் இது மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லலும். இல்லைன்னா அவன் தனித்துவமானவன். விளங்குதா உங்களுக்கு? இத போல ஒரு போன் இருந்தா தான் இது போல அது உண்டேலும். அல்லாஹ் சொல்றான் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பண்புல நானும் நீங்களும் என்ன செய்வோம்? அடையாளப்படுத்துவோம். அல்லாஹ் சொல்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் பார்க்கிறான், அவன் கேட்கிறான், அவனை போன்று எதுவும் இல்லை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? மனுஷனும் பார்க்கிறானா இல்லையா? மனுஷனும் கேட்கிறானா இல்லையா? எனவே அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான் என்றா மனுஷனுக்கு அல்லாஹ் ஒப்பாவிட்டான் அர்த்தமா? நஊது பில்லாஹ். அப்படி சொன்னா காஃபிரா போயிடும். எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான், லைஸ கமிஸ்லி, அல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லுவோம். அவ்வளவுதான். லைஸ கமிஸ்லி பஸீர், அரபுல இப்படி, தமிழ்ல அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான், அவனை போன்று எதுவும் இல்லை. இந்த வசனத்தில் எல்லா பண்டம் கொண்டு வாங்க. லில்லாஹி யதுன், அல்லாஹ்வுக்கு கை இருக்குது.
லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்ல. லில்லாஹி சூரத்துன், அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்குது. கமாஃபில் புகாரி, புகாரில ஹதீஸ்ல வார மாதிரி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. எல்லா பண்புகளுக்கு பின்னாலையும் எதையும் சேர்த்து சொல்லுவோம், அல்லாஹுவை போன்று எதுவும் இல்லை. இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா, யார் அவங்க? மதீனா மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து பாடம் நடத்திட ஒரே பிரபல்யமான அறிஞர் யார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. அவங்களோட சிறப்புல உண்டா அதை சொல்லுவாங்க. அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய பண்புகளோட விஷயத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. வந்து சொன்னார், அல்லாஹ் அரிசில இருக்கிறதா குர்ஆன்ல வருதா இல்லையா? 7 இடங்கள்ல அர்-ரஹ்மானு அலல் அரிஷி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான், அரிஷுக்கு மேல் இருக்கிறான். இவ்வளவு தான் வந்தீங்க. அவர் வந்து கேட்டாரு, அல்லாஹ் அரிசில ஈக்கிறான்னு வந்தீங்க, எப்படி ஈக்கிறான்? எப்படி? இமாம் ஷாஃபி மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அல்-இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அரிசில இருக்கிறான்ன்றது அறியப்பட்ட உண்மை. எப்படி அறியப்பட்டுச்சு? குர்ஆன்ல வந்துச்சு. ஹதீஸ்ல எப்படி வந்துச்சு? ஒரு நபித்தோழர் வாராரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் என் அடிமைக்கு அடிச்சிட்டேன் பெண்மணி, அவளை உரிமை விடுவணும். ரசூலுல்லாஹ் கூட்டிக்கும் வாங்கன்னாங்க. கூட்டிக்கும் வந்து கேட்டாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹு ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்டாங்க. வானம் அரிசிக்கு மேல, வானத்துக்கு மேல அரிசி இருக்கு. அல்லாஹு ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அத்திகஹா ஃபஇன்னஹா முஃமினா, அவளை நீங்கள் உரிமை விடுங்கள், அவள் முஃமினான பெண்மணினாங்க. ஈமான டெஸ்ட் பண்ணினா அல்லாஹ் இருக்கிறானான்றதை வச்சல்ல, அல்லாஹ் எங்க இருக்கிறான்றதை நீ நம்புறியா இல்லையா, அதை சரியா நம்பினாதான் முஃமின். இன்னைக்கு முஸ்லிம்கள் நாங்க எப்படி நம்புறோம்? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பில். இது அத்துவைதம், அப்துல் ரவுஃபுடைய கொள்கை. விளங்காம எங்களுக்கு கூடு இருக்கு. அல்லாஹ் வலதிலும் இல்லை, இடதிலும் இல்லை, மேலையும் இல்லை, கீழையும் இல்லை, உலகத்துக்குள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை. அப்ப அல்லாஹ் இல்லை. உனக்கு வலதிலும் இல்ல இடதிலும் இல்லன்னு யாரு சொல்லி தந்தா? மேலும் இல்ல கீழும் இல்லன்னு யாரு சொல்லி தந்தா? குர்ஆன் தானே சொல்லி தரணும். குர்ஆன் சொல்லி தராதோன்னு அல்லாஹ்வுடைய விஷயத்துல சொல்லேலுமா? இயலாது. எனவே அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். குர்ஆன் தெளிவா சொல்லுது, அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு ஒரு காற்றை அனுப்ப மாட்டான் என்பதில் நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா? திடீர்னு தண்டனை இறக்கலாம். யார் வானத்தில் உள்ளவன்? குர்ஆன்ல சூரா முல்க் தபாரக்கல்லதீல வார வசனம். அம் அமின்தும் ஐயுக்கும், அப்படிதானே அல்லாஹ் கேட்கிறான். வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு அனுப்பாமல் இருக்க, அல்லது யக்ஸிஃப பிக்கும் அல்-அர்த், உங்களை பூமிக்குள் இழுக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா? யார் வானத்தில் உள்ளவன்? யார் வானத்தில் உள்ளவன்? அல்லாஹ். அல்லாஹ் வானத்துக்கு மேல் இருக்கிறான், வானத்துக்கு மேல் உள்ள அரிசிலே இருக்கிறான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது மஅலூம், அறியப்பட்ட உண்மை. வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி இருக்கிறான் என்பது அறியப்படலையே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லல்ல. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, எப்படி இருக்கிறான்னு நீ கேள்வி கேட்கிறதே பித்அத்ன்றாங்க. பித்அத்ன்றா என்னங்க? புதுசி. புதுசி. குர்ஆன்ல தானே அல்லாஹ் 7 இடத்துல அல்லாஹ் அரிசில இருக்கிறேன்னு சொன்னா. கேள்வி கேட்டிக்கணும் யாரு? சஹாபாக்கள் தானே எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிக்கணும். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு அந்த அடிமை பொம்பளை சொல்ற, சஹாபாக்கள் கேட்டிக்கணும் என்ன எப்படி இருக்கிறான் என்று. சஹாபாக்கள் கேட்காத கேள்வியை அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீ கேட்பதே பித்அத்ன்றாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி வழிகேடு? எப்படிங்க வழிகேடு? அல்லாஹ்வுடைய விஷயத்துல தெரிஞ்சா பேசுவோம், தெரியலையா மௌனம் காப்போம், தெரியாததை கேள்வியா கேட்கறதே என்ன? பித்அத்ன்றதுதான் அந்த இமாம்களுடைய கருத்தாக. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், யார் இவங்க? யார் இவங்க? சட்டக்கலை அறிஞர்களில் முதலாவது அறிஞர். ஈராக்கு பகுதியிலே குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்த ஒரு மேதை அபூ ஹனீஃபா இமாம். அல்லாஹ்வுடைய அகீதா சம்பந்தமா சொல்லும் பொழுது, மன் ஷப்பஹல்லாஹ பிகல்கிஹி ஃபகத் கஃபர, யார் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கினானோ அவன் காஃபிராகி விட்டான்டாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்பு வரக்கூட படைப்பினங்களோட சிந்தனையே வரப்படா. அல்லாஹ்க்கு கை இருக்குது, கை இருக்குது, எப்படி தெரியா? உங்களுக்கு படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும். படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கிட்டா
குஃப்ர்ல கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள 75% முஸ்லிம்கள் அஷ்அரி அகீதால இருக்கிறாங்க. அஷ்அரி அகீதா என்ன அகீதா? அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கெல்லாம் வேற அர்த்தம் கொடுக்கிற. என்ன அர்த்தம் கொடுக்கிற? கையிண்டா சக்தி ஆற்றல், வருகிறான் என்றா அல்லாஹ்ட ரஹ்மத்து வருது, இறங்குறான் என்றா அல்லாஹ்ட பரக்கத் இறங்குது. லா ஹவுல வலா குவத்த. இதுதான் தஹரீஃப்ன்ற. இந்த வழிகட்டு வேலையை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். படைத்தவன் ரப்புடைய பண்புகள் என்று எதுவெல்லாம் வருகிறதோ வருகக்கூடியதை எப்படி ஏற்றுக்கொள்வோம்? வந்த மாதிரி ஏற்றுக்கொள்வோம், மறுக்க மாட்டோம், மாற்றறுத்தம் கொடுக்க மாட்டோம், படைப்புகளுக்கு ஒப்பாக்க மாட்டோம், இப்படித்தான் இருக்கும் என்று வடிவம் கற்பிக்க மாட்டோம். அல்லாஹ் தனித்துவமானவன் என்று ஏற்றுக்கொள்வோம். இதை விளங்கிட்டோம் என்று சொன்னா படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூரணமாக செய்தவர்களா என்ன செய்யலாம்? எங்களால மாறிடலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதுதான். எந்த ஒரு கட்டத்திலும் படைத்தவன் ரப்புக்கு துரோகம் உழைத்து விடக்கூடாது. அந்த ரப்பு தனக்கு இருக்குதுன்னு சொன்னோண்ட மறுத்தரவும் படாது, இல்லைன்னு சொன்னோண்ட இருக்குதுன்னு சொல்லிடவும் படாது. அல்லாஹ் அவனை பத்தி சொல்லித்தராத இடத்துல நம்ம கருத்து சொல்லவும் போகக்கூடாது. இப்படி இருப்போம்னு சொன்னா படைத்தவன் ரப்ப அவனுடைய அதிகாரங்களிலும் ஓர்மைப்படுத்தி, இபாதத்துகளிலும் ஓர்மைப்படுத்தி, பெயர்கள் பண்புகளிலும் ஓர்மைப்படுத்துகின்ற உண்மை முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் படைத்தவன் ரப்புக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்கின்ற உண்மை முஃமின்களாக வாழ்ந்து உண்மை முஃமின்களாக மரணித்து மறுமை நாளையில் படைத்தவன் ரப்பே எங்களை அழைத்து கொண்டு போய் சுவர்க்கத்தில் சேர்க்கின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் குர்ஆனிலே பல இடங்களில் வரக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே இருக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முஷ்ரிக்குகளுடைய காலை பார்த்துவிட்டு, முஷ்ரிக்குகள் இவ்வளவு நெருக்கமாக வந்து விட்டார்களே, காலடியை பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்களே என்று சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? இல்லை, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் எங்கள் இருவரில் 3வது ஆளாக இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்றாங்க. மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக போகிற நேரம் கடல் முன்னால் வருகிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளம் இருக்கிறது. இன்னா லமுதுரகூன், என்ன சொன்னாங்க? நாங்க மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு இஸ்ரவேலிய சமூகம் சொல்லும் பொழுது, கல்லா, நாங்க மாட்டிக்கொள்ளல, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோட என்ற ரப்பு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இங்க இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். அந்த வசனத்துல நீங்க பின்னுக்கு பாப்பீங்க, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் உள்ளதை பூமியில் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் 2 பேர் ரகசியம் பேசினால் அல்லாஹ் உங்களோடு 3வது ஆளாக இருக்கிறான், ரகசியம் பேசினால் 4வது ஆளாக இருக்கிறான். நீங்கள் குறைந்த எண்ணிக்கையோ அதிகமான எண்ணிக்கையோ பேசினால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். எப்படி? அலம் தர அன்னல்லாஹ யஅலமு, யஅலமு, வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் அறிகிறான், உங்களுக்கு தெரியாதா? இப்ப இந்த 3 வசனத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் அந்த குகைக்குள் இருக்கும் பொழுது நான் 3வது பேர் இருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் உங்களோட இருக்கிறான்டா, உங்களோட சேர்ந்து இருக்கிறான்றதுல அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல 7 இடத்துல அல்லாஹ் அரிசில் இருக்கிறான். அரிசில் இருக்கிற ரப்பு மூலம் உங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் வானத்தில் அறிகிறான். நீங்க 2 பேர் ரகசியம் பேசினா 3, நீங்க ரகசியம் பேசுற பாவத்துக்கு தானே. நன்மைக்கு யாராவது ரகசியம் பேசுறான், அடே அவன் புல்லாதவன், காதுல ஊதுரு, நேற்று நல்ல படம் ஒன்று பார்த்தேன், ரகசியமா சொல்ற, அப்படித்தானே. படைத்தவன் ரப்பு என்னோடு இருக்கிறான். அர்த்தம் என்ன? அரிசிக்கு மேல் இருக்கிற ரப்பு நாங்கள் பேசுகிற ரகசியத்தை அறிவதன் மூலம் எங்களோடு இருக்கின்றான். விளங்குதா உங்களுக்கு? மூசா
மூசா நபி கடலோரத்தில் இருக்கிற பொழுது நாங்க மாட்டிக்கொண்டோம் சொல்லும் பொழுது இன்ன மஅய ரப்பி, ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான், சயஹ்தீன், அர்த்தம் என்ன, அரிசிக்கு மேல் இருக்கிற ரப்பு எனக்கு சரியான வழியை காட்டுவதன் மூலம் என்னோடு இருக்கின்றான். எனவே அல்லாஹ் அரிசில இருக்கிறான். எங்களுடைய செயற்பாடுகளை அறிவது எங்களோடு இருந்து அறிந்து கொண்டிருக்கிறார். வலக்கது ஹலக்னாக்கும் வலக்கது ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி வனஹ்னு அக்ரபு இலைஹி மினல் வரீத். அல்லாஹ் என்ன சொல்றான், நாங்கள் தான் மனிதர்களை படைத்தோம், மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடுவதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அறிவோம். அறிவால் மனிதனோடு அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு நாங்கள் நெருக்கமா இருக்கும். பிடரி நரம்புட என்னங்க, ஓங்கி அடிச்சு பிடரி நரம்புல பட்டா மனுஷன் டவுன். அர்த்தம் என்ன, மூளைக்கு போற கனெக்ஷன் துண்டிக்கப்படும், மனுஷன் மௌத்தா போயிடுவான். வணங்குது அவங்களுக்கு. மனிதனுடைய தகவலை உடம்பில் இருந்து கடத்துவதிலே உச்ச மூளைக்கு கொண்டு போற நரம்பு எது, புடரி நரம்பு. அது பழுதாவினா மனுஷன் பைத்தியக்காரனா போயிடுவான். அந்த புடரி நரம்பை விடவும் உங்களுக்கு அல்லாஹ் நெருக்கமா இருக்கிறான்டா. முன்னுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், யஅலமு மா யுவஸ், எப்படி வலக்கது ஹலக்னல் இன்சான வனஅலமு மா, மனிதன் உள்ளம் என்ன ஊசலாட்டம் பண்ணுதுன்றதை அர்த்தம் என்ன, அரிசிக்கு மேல் இருக்கிற ரப்பு புடரி நரம்பு நெருக்கமாக இருப்பதை விடவும் நெருக்கமாக இருந்து கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை அறிந்து கொண்டிருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? எனவே இதுதான் படைத்தவன் ரப்பு எங்களோடு இருக்கிறான் என்ற இடங்கள் எல்லாம் பொதுப்படையா விளங்குறது. உதவி செய்வதால் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான், நேர்வழி காட்டுவதால் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான், எங்களுடைய செயற்பாடுகளை அறிவதால் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான். குர்ஆன் என்ன செய்யும், அதை நாங்க அப்படியே என்ன செய்வோம், வந்ததை வந்தது போன்று விளங்குவோம். ஏன் பொதுப்படையா அல்லாஹ் அல் குர்ஆன்ல 7 இடங்கள்ல, குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அரிசிக்கு மேல இருக்கிறான், வானத்துக்கு மேல இருக்கிறான் சொல்லிட்டான். அப்படி அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கத்தக்கன எங்க ஒவ்வொருத்தரோட இருக்கிறான் என்று சொன்னா அது அத்வைதமா போகும், பல கடவுள் கொள்கைக்கு காரணமா போய் எல்லாரோடையும் அல்லாஹ் இருக்கிறான் இல்லை, எல்லாரோடையும் அறிவால் இருக்கிறான், உதவி செய்வதன் மூலம் இருக்கிறான், காட்டுகிற ரப்பாக இருக்கிறான், எல்லோரையும் கண்காணிப்பதன் மூலம் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறது அரிசிக்கு மேல, எங்களை நோட்டமிடுவது எங்களோடு இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய. நீங்க வந்து பேசும்போது வந்து ரசூலுல்லாஹ் இறந்தது ஆயிஷா சொல்லுவாங்கல்ல, இது ரசூலுல்லாஹ் வந்து சொன்னது வந்து நபிமார்களுடைய, நல்ல கேள்வி. வந்து நபிமார்களுடைய இறந்த இடத்துல என்னன்னு சொன்னா, பொதுவாக எங்கட சமூகத்துக்கு அறியப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஹதீஸ் ஒன்று இருக்கு, இல்லாமல் இல்லை. அந்த ஹதீஸ் ضعيفான ஹதீஸ், அந்த ஹதீஸ் ضعيفான ஹதீஸ். அந்த ஹதீஸை வச்சு தனியண்டா ஏன் பொதுமையவாடி பக்கத்துல இருக்க ரசூலுல்லாஹ்வை வீட்டுக்கு ஏன் அடக்கினாங்கன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் தானே. எனவே பலவீனமான ஹதீஸ் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதிலா சொன்னாங்க. இதுதான் சமூகத்தில் என்ன செய்யப்பட்டீங்க, அறியப்பட்டிருக்குது. ஆனா புகாரில வரக்கூடிய வார்த்தை நேரடி ஆயிஷா நாய் சொல்லும் பொழுது லௌலா ذالிக லஉபரிஸ கபருஹு, அந்த அச்சம் இல்லை என்றிருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரும் உபரிஸ வெளிப்படுத்தப்பட்டீங்கன்னா பப்ளிக்கா வந்திருக்கும்ண்டாங்க. எனவே பயம் இன்றைக்கு நீங்க பாருங்களேன், அந்த இடத்துக்கு வீட்டுக்கு அடக்கினதையே அரசாங்கம் பாதுகாப்பு படை போட்டீங்கன்னா வராதிங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யறாங்க, போய் எங்களுக்கு தெரிய 90-94 காலப்பகுதியில் நாங்கள் கண்டதில்லை. போனவங்க சொன்னது அந்த கிரில் போட்டு வச்சிருந்தாங்க, கம்பி கிரில், அதுக்கு கையை போட்டு மண் அள்ளிக்கிட்டு வாருது, ரசூல்லோட மண்ணு பார்த்தாங்க, சரி வரல. அதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க, முழுக்க சீல் பண்ணி விட்டாங்க, பார்க்கவும் இல்லாது புறம் ஓட்ட வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு. அது நான் நினைக்கிறேன் 98-99 காலப்பகுதியில் ஓட்ட வச்சிருந்தாங்க 3 கபரையும் பார்க்கறதுக்கு மாதிரி. அங்கே போய் நின்று எட்டி பார்த்து இதுவும் ஈமான பறிக்கும், அதை மூடி சீல் பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன கிட்டவும் புகையில தூரத்தால என்ன செஞ்சு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையும் கபரை ஜியாரத்து செய்யறோன்ற போர்வையில ஈமான இழக்கிற இடத்துக்கு போறாங்கண்டா. அன்றைக்கு ஆயிஷா நாய் சொன்ன வார்த்தை, அந்த அச்சம் இல்லை என்றிருந்தால் வந்தீங்கன்னா மூடேலுமா கேளுமா,
இயலாது. அப்ப ஷிர்க் செய்வதற்கு உச்சகட்ட காரணமா ஆவிக்கும். அப்படித்தானே? உஹதுல பெய்த்து ஹம்சா ரலியல்லாஹு முஸவ்வுனுமையும் அவங்களோட கபருக்கு நின்று கொண்டு செய்யற சமூகம், பக்கி மையவாடியில உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபரை தேடி போய் செய்யற சமூகம், ஏதோ அலி ரலியல்லாஹுடைய கபர் எங்கன்னு தெரியாம போச்சு. இல்லாட்டி என்ன உலகத்துல பெரிய ஃபித்னா நடந்திருக்கும். அப்படித்தானே? நீங்க கொழும்புல குப்பியாவத்திய மயவாடிக்கு போங்க, மாளிகாவத்த மயவாடிக்கு போங்க, ஒரு சிலர் கபரை கட்டி வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கபரு பொது மையவாடிக்கு வராம வீட்டுக்கு இருந்த இந்த பாடுண்டா ஆயிஷானை ஒரே வார்த்தையில சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரையும் கட்டி வணங்கிடுவாங்களோன்ற அச்சம்தான் அது வெளியே கொண்டு வராம கண்ட்ரோல் இடத்துல என்ன செய்யப்பட்டுச்சு, வைக்கப்பட்டுச்சு. அல்லாஹு அக்பர். அதுதான் சஹீஹான காரணமும் புகாரில வார்த்தை சஹாபாக்கள் சொன்ன காரணமும் ரசூலுல்லாஹ் நபிமார்கள் மரணித்த இடத்தில் அடக்க வேண்டும் சொன்ன ஹதீஸ் என்ன பலவீனமான ஹதீஸ். ஜஸாக்கல்லாஹ்.